ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? 10 மடங்கு இருக்கான். உண்டி ஆளா ஜீனியஸ். என் தகுதி என்ன சம்பளம் நான் டிசைட் பண்ணுவேன். அத பேராசைன்னு சொன்னா அது அவங்க பிரச்சனை. பிகாஸ் ஐ நோ வாட் ஐ ஆம். பிளேயர் வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இந்தியாவில். ஈவன் மார்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா மதன் அண்ணா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஏஜ் 29 ஆகுது. அவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க கீர்த்தனான்ட்டு. அப்புறம் அவர் ஆடி R8 கார் வச்சுட்டு இருக்காரு. அந்த காரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.72 crores இந்தியன் ருபீஸ். ஸோ அவ்வளோ காசு எப்படி வந்துச்சுன்ட்டு என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அதே மாதிரி இவர் வந்து வந்த காசையும், அதாவது ஃபாரெக்ஸ்லேயும் ட்ரேடிங்லேயும் ஈவன் கிரிப்டோவில் மைனிங் பண்ணுறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிரிப்டோ மைனிங் பண்ணாரா இல்லையான்னு தெரில, பட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது. ஈவன் ஒரு வீடியோ வந்து 20 hours வந்து லைவ் போடுவார். ஒரு யூடியூப் ஒரு PUBG கேம் ஆடிட்டு இருக்காருன்னா ஒரு 20 hours தொடர்ந்து லைவ் போட்டுகிட்டே இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசில் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா சிவில் இன்ஜினியர் முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து PUBG கேம் போட்டு நிறைய ஃபேமஸ் ஆனார். ஆனால் இவர் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணல கடைசி வரைக்கும். ஆனால் கடைசியில் போலீஸே இவர் ஃபேஸ் ரிலீவ் பண்ணிட்டாங்க. மதன் ஓபிக்கான ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் போட்டிருக்கேன். மதன் ஓபி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 lakhs ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஜெயிலுக்கு போனவர். ஸோ அவர் வந்து நிறையா பேர்ட் வேர்ட்ஸ் பேசுனதாலையும் நிறைய பேர் பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அப்யூஸ் பண்ணதாலையும் அந்த ஒரு இதுக்காக ஜெயிலுக்கு போனார். ஸோ அவர் வந்து ஏஷியாலே பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம் PUBGயில். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயர், ஒரு பயங்கரமான பிளேயர்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நானே அவர் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், சூப்பராக ஆடிருக்காரு. ஆனால் அதே மாதிரி நிறைய சூப்பராக பேட் வேர்ட்ஸ்லாம் பேசியிருக்காரு. அது ஏன் பேசினார், அது வந்து அவரோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் சேர்த்ததுக்காகயா இல்லை அவரோட ஸ்லாங்கே அப்படியா, அதெல்லாம் எனக்கு தெரியல. அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் கிளப் இருக்குது, தனியாக ஒரு ஹேட்டர்ஸ் கிளப் இருக்குது. ஸோ ஈவன் கிளப் ஹவுஸ் கூட இருக்குது. ஏன்னா கிளப் ஹவுஸ் பற்றி நான் ஏன் சொல்ல வரணும்னா, ஈவன் அதில் கூட ஈவன் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் நிறைய பேர் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க. அதாவது நிறையா அதுலேயும் பேட் வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ மதனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஈவன் கிளப் ஹவுஸ் இருக்குது, அந்த ஆப்லேயே இப்போ நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். ஈவன் யூடியூப்லேயே கூட நிறைய பேர் இருக்காங்க பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு. அவ்வளோதான் மேட்ரு. Bury them with your success, bury them with your smile.